السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகளில் தொடர்ந்து பல செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். நரகத்திலிருந்து பலர் விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குமான பாலத்தில் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கிடையில் உலகில் வாழ்கிற போது நடைபெற்ற அநியாயங்களுக்கான பரிகாரம் காணப்பட்டதற்கு பிறகுதான், பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை நேற்றைய செய்தியில் நாம் கண்டோம். இந்த செய்தியிலிருந்து அநியாயங்களுக்கான பரிகாரங்கள் காணப்படாமல் எந்த ஒரு முஸ்லிமும் சொர்க்கம் போக முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லிமில் 2581வது ஹதீஸாக இடம்பெற்றக்கூடிய இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள். காலு, சஹாபாக்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். முஃப்லிஸ் என்பது அரபியில் உள்ள ஒரு வார்த்தை. அப்போ அரபி வார்த்தைக்கு சஹாபாக்கிட்ட பொருள் கேட்டால் அதுக்கு என்ன விளக்கமோ அதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட கேட்டால் தான் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ சஹாபாக்கள் முஃப்லிஸ் என்பதற்கு சொன்ன விளக்கம், யாரிடத்தில் தங்கக்காசு இல்லையோ, யாரிடத்தில் தளவான சாமான்கள் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார். அப்போ ஒன்றுமே இல்லாதவன் தான் முஃப்லிஸ். உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் இல்லாதவன் தான் முஃப்லிஸ். திவாலானவன் சொல்கிறாங்களா இல்லையா? திவாலானவன் அப்படிங்கிறதுக்கு அது தமிழ் சொல்லாது, தமிழ் சொல்லு கிடையாது. ஆனால் திவான்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, மஞ்சள் முடிச்சு விட்டாங்க, என்ன அவன் பேசாமல் டாட்டா காட்டிட்டு என்ன போய்கிட்டே இருக்கிறான், வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயம் எல்லாம் மாதிரி என்ன ஒவ்வொருவரும் ஓடிச்சு விட்டுட்டு போவாங்களா இல்லையா? இது மாதிரியானவர்கள் தான் முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் விளங்கி கொண்டு இந்த பதிலை சொன்னார்கள். எதுவும் இல்லாதவன் தான் முஃப்லிஸ். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ, இந்த வார்த்தைக்கு பொருள் அல்ல, முஃப்லிஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் நான் கேட்கவில்லை. முஃப்லிஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் கேட்கல. பொருள் என்ன? ஒன்றும் இல்லாதவன் என்று அதற்கு பொருள். அதை விளங்கி கொண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவங்க அந்த பொருள் எனக்கு தெரியாமல் இருக்கும், நானும் உங்களை மாதிரி இந்த அரபு நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் தானே அப்படி சொல்லி, முஃப்லிஸ் என்பது அதல்ல. இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்பவன் யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின் வ யஅதி கத் ஷதம ஹாதா வ கதஃப ஹாதா வ அகல மால ஹாதா வ ஸஃபக தம ஹாதா வ வரப ஹாதா என்று சொன்னார். என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்பவன் நாளை மறுமையில், இந்த மைதானத்தினால இப்போ நடக்குது, அதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த நாளில் மறுமையில் அவன் வருவான், தொழுகையுடன் வருவான். என்ன சரி 5 நேரம் தொழுதிருப்பான், முன்பின் சுன்னத்தை தொழுதிருப்பான், இரவு தொழுதிருப்பான், இன்னும் கடுமையான தொழுகைகள் என்னென்ன உண்டோ நஃபிலான தொழுகைகள், ஆக தொழுகையில் எந்த குறையும் இல்லாமல் என்ன செய்வான், அவன் நாளை மறுமையில் வருவான், தொழுதவனாகவே என்ன செய்வான், வருவான். வ சியாமின்
கடமையான நோன்பையும் நோற்றவனாக என்ன செய்வான், வருவான். அப்போ எந்த நோம்பு விடுறதில்லை, எல்லா நோன்பையும் என்ன செய்திருப்பான், நோட்டு இருப்பான், நோம்பு நோற்றுவனாக வருவான். ஜக்காத்தின், ஜக்காத்தும் தனக்கு கடமையான தான் சம்பாதித்தவற்றிலிருந்து ஜக்காத்தை கொடுத்தவனாகவும் என்ன செய்வான், வருவான். அத்தோடு வயத்தி கத் சதமஹாதா, இன்னவனை திட்டியவனாகவும் வருவான். ஒரு பக்கத்தில் தொழுக, நோம்பு, ஜக்காத், அதுக்கு உண்டான மலை அளவுக்கு நன்மைகளையும் என்ன சுமந்து கொண்டு வருவான். தொழுகை, நோம்பு, ஜக்காத்தை கொண்டு வருவான்னு என்ன அர்த்தம், அதற்கான நன்மைகளை கொண்டு வருவான் என்று பொருள். அங்கே தொழ முடியுமா, அங்கே வறுமையில் போய் ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க முடியுமா, அங்கே நோன்பு வைக்க முடியுமா, முடியாது. அப்போ அங்கே தொழுகையோடு வருவான், நோம்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான்னா என்ன அர்த்தம், இங்கு செய்த அந்த நன்மைகளை அங்கே என்ன செய்வான், சுமந்து கொண்டு என்ன செய்வான், வருவான். அத்தோடு கத்து சதமஹாதா, இன்னவனை திட்டியவனாகவும் என்ன செய்வான், வருவான். அடுத்து கதபஹாதா, இன்னவன் மீது அவதூறு சொன்னவனாகவும் வருவான். அக்கல மாலஹாதா, இன்னாருடைய பொருளை அநியாயமாக தின்னவனாகவும் என்ன செய்வான், வருவான். வசஃபக தமஹாதா, இன்னாரை அநியாயத்திற்கு வெட்டி கொலை செய்தவனாக, அவன் இரத்தத்தை ஓட்டியவனாக வருவான். வலரபஹாதா, இன்னவனை அடித்தவனாகவும் வருவான், அநியாயத்துக்கு ஒருதனை அடித்தவனாகவும் வருவான். ஒரு பக்கத்தில் தொழுக, நோன்பு, ஜக்காத்துன்னு சொல்லி நன்மைகளை செய்து அது மலையளவுக்கு ஒரு பக்கம் இருக்கவே, இன்னொரு பக்கம் நேரு எதிர்மறையாக அடுத்தவனை திட்டியிருப்பான், அடுத்தவனை ஏசியிருப்பான், அடுத்தவன் பொருளை தின்னிருப்பான், என அடுத்தவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான், அடுத்தவனை கொலை செய்திருப்பான். இந்த மாதிரியான பாவங்களையும் மலையளவுக்கு செய்தவனாக என்ன செய்வான், வருவான். அப்படி வரும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, மின் ஹசனாத்திஹி வஹாதா மின் ஹசனாத்திஹி. அப்போ என்ன செய்வான் அல்லாஹ், இவனால் திட்டு வாங்கியவன் இருப்பானா இல்லையா, இவனால் அவதூறு சுமந்தவன் இருப்பானா இல்லையா, இவனால் அடிக்கப்பட்டவன் இருப்பானா இல்லையா, இவனால் அநியாயமாக கொலை செய்யப்பட்டவன் இருப்பானா இல்லையா, அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இவன் ஏற்கனவே தொழுது, நோன்பு வைத்து, ஜக்காத் கொடுத்து சேர்த்த அந்த நன்மைகளிலிருந்து மொத்தமாக அள்ளி என்ன செய்வான், இவன்கிட்ட கொடுத்துருவான். பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஹசனாத்திஹி, இதுதான் அவனுடைய நன்மையிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடியது, நான் வாங்கிக்க. ஏன் இப்போ இந்த உலகத்தில் நீ திட்டினதுக்கு நீ அவனை திருப்பி திட்டிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா, அவன் ஒன்று அடிச்சதுக்கு இப்போ நீ திருப்பி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா, அப்படி சொல்ல முடியாது. அவன் திட்டினதுக்கும் அடித்ததுக்கும் உண்டான தீமை அவன் கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழும்போதே நான் ஒன்று அநியாயமாக திட்டேன், உன் பொருளை அநியாயமாக தின்னுட்டேன், உன் மீது அவதூறாக நான் பேச வேண்டியது பேசிவிட்டேன் என்று போய் மன்னிப்பு கேட்டிருந்தால், அவன் மன்னித்திருந்தால் இந்த உலகத்தில் இந்த விவகாரம் தீர்ந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் நீ அங்கேருந்து மூட்டையாக என்ன செய்த சுமந்து கொண்டு வந்ததுனால இப்போ அதற்கான பழி எப்படி தீர்க்கப்படும், நீ செய்த நன்மைகளைத்தான் அள்ளி அவன் கணக்கில் என்ன செய்யப்படும், வரவு வைக்கப்படும், அவன் கணக்கில் வரவு வைக்கப்படும். அடுத்து சொல்கிறான், சரி அவனுடைய நன்மைகளை ஃபுல்லாக அள்ளி இவன் கணக்கில் கொடுத்தாச்சு, ஆனாலும் இவன் செய்த அந்த தீமைகளுக்கான அது பரிகாரமாக அமையலை. இன்னும் நிறைய தீமைகள் இருக்கு இவன் கணக்கில், இன்னும் நிறைய பேருக்கு கணக்கு தூக்க வேண்டி இருக்கு. இப்போ என்ன செய்யறது, இருந்த நன்மையெல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாச்சு, இப்போ ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடறான்னு வச்சுக்கிட்டுங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிடறான். கடைசியில் வட்டாரத்தை கூட்டி, ஊரை கூட்டி, இதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க, ஓட்டை இறக்கிடுவாங்க, அல்லது என்ன செய்வாங்க, துணியை போட்டு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. குடும்பத்துக்காரங்க கூட்டி நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வாங்க, கணக்கு தீர்ப்பாங்க. அப்போ இருந்தால் தானே கொடுப்பான். இப்போ ஏன்ட்ட 10 லட்ச ரூபா தான் இருக்குது, நீ 30 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டால் 10 லட்ச ரூபாய்க்குரிய கேட்ட, ஏன் வேறு எதுவுமே கிடையாது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி இடுப்பு மேலே சட்டை கிட்ட எல்லாம் தெரிஞ்சு அவங்க காட்டிடுவான், பீரோலையும் திறந்து காட்டிடுவான், என்ன பேங்க் பாஸ்புக் பேங்க் காட்டிடுவான், ஒன்றுமே இல்லை. வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி அவ்வளோதான், சரி என்ன செய்யறது, 30 லட்சத்துக்கு இருப்பது 10 லட்சம் தான். அப்போ இந்த 10 லட்சத்தை யாராருக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சதவீதத்தில் எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சு இருக்கிற 10 லட்சம் என்ன செய்வாங்க, பங்கு வச்சுருவாங்க. அப்படிதானே இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா,
இந்த அநியாயம் இவன் செய்து மலையளவுக்கு பாவங்களை தன் கணக்கில் வர வைத்தவனாக வந்திருக்கிற போது அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து நீ உன் கணக்கில் நன்மையை கொஞ்சம் ஏற்றிக்கோ, உன் கணக்கில் கொஞ்சம் வர வச்சுக்க, உன் பிரச்சனை தீர்ந்தா நீ போய்க்க, உன் பிரச்சனை தீர்ந்தா நீ போய்க்க, இப்படி வரிசையாக பிரச்சனை தீர்ந்து போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவே இன்னும் கொஞ்சம் பேர் 10 பேர் வரிசையில் நிற்பாங்க. இல்லை எனக்கும் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்க, என் கணக்குன்னு தீராமல் இருக்க, இவன் என்ன அடிச்சிருக்கான், என்ன வந்து ஏசிருக்கான், என் மேலே அவதூறு சொல்லியிருக்கான், என் பொருளை அநியாயமே பிடி தின்றுருக்கான், இப்போ எனக்கு என்ன சொல்ல போகிறேன் யாரெல்லாம் சொல்லி அவன் நிற்கும் போது அப்போ அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை என்னும் போது அல்லாஹ் என்ன செய்வான், சரி உன் கணக்கில் ஏதோ நிறைய தீமைகள் இருக்கா, கொஞ்சம் கொண்டா அள்ளி அவன் கணக்கில் போடும் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட இருக்கிற தீமையை பிடுங்கி அவன் கணக்கில் என்ன செய்வான், வர வைப்பான். யாரு? அநீதி இழைத்த அநியாயக்காரன் கணக்கில், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கணக்கிலிருந்து தீமை எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், வர வைப்பான். இப்படி நாளைக்கு என்ன செய்யும் நடக்கும். ஃபனியத் ஹஸனாத்து قبل يقضى ما عليه உகித மின் ஹதாயாஹும் ஃபதுரிஹத் அலைஹி ثم துரிஹ ஃபின்னார். இப்படி இங்கிருந்து மாற்றி அங்கே அவன் கணக்கில் வர வைக்கும் போது ஏற்கனவே மலையளவுக்கு அவனுக்கு குமிஞ்சடக்கு பாவங்கள், இவனால் பாதிக்கப்பட்டவனுடைய பாவங்களை சேர்த்து அவன் கணக்கில் வர வச்சோம் இங்கே. அப்போ அது பிரமிக்கத்தக்க அளவுக்கு அவன் கணக்கில் பாவம் தான் இருக்குமே தவிர நன்மையே இருக்காது. இப்போ என்ன செய்ய வேண்டி வரும், ثم துரிஹ ஃபின்னார், அல்லாஹ் அவனை தூக்கி என்ன செய்வான், ஓடு நரகத்தில்னு சொல்லி போட்டு. ஏன் நன்மைங்கிறதுக்கு ஒரு துளி கூட அவன் கணக்கில் இல்லையே, அப்புறம் எங்கே அவனை கொண்டு போய் சுரந்து கொண்டு தண்டது, நரகத்தை போடுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் அநியாயங்களுக்கு நாளை மறுமையில் என்ன செய்வான், கட்டாயமாக கணக்கு தீர்ப்பான். எவனும் தப்பிக்க முடியாது. யார் யாருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அந்த அநியாயத்திற்கான தண்டனை நிச்சயமாக. இது நான் தான் நிறைய தொழுதுனேன், நான் தான் நோன்பு வச்சேனே, நான் தான் ஜக்காத்து கொடுத்தேன், நான் எப்போ பார்த்தாலும் என்ன தஸ்பீ மணி வச்சு ஊற்றிக்கிட்டே இருந்தேனே, உத்ராட்சை கொண்டு ஊற்றுற மாதிரி இதெல்லாம் செஞ்சேனே, ஆனால் செய்ததெல்லாம் அநியாயம் அக்கிரமம், அதையும் செஞ்சுக்கிட்டு இதையும் நான் செஞ்சேனேன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் விடமாட்டான். நீ நிறைய தொழுத நோன்பு வச்சா அதெல்லாம் சேர்ந்தான், அதுக்கான நன்மை இருக்குது, அதையும் தாண்டி நீ அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தியே, அடுத்தவங்களை பற்றி தப்பா நீ வந்து மனசில் எண்ணிக்கிட்டே இருந்தியே, நீனா கற்பனையாக இப்படி செஞ்சிருப்பாரோ அப்படி செஞ்சிருப்பாரோ இப்படி பேசியிருப்பாரோ என்றெல்லாம் நீனாக கற்பனையாக ஒருவன் மீது அவதூறை அள்ளி வீசி கொண்டிருந்தாய், ஒருவனை நீ திட்டிக் கொண்டிருந்தாய், ஒருவனை அநியாயமாக அடித்தாய், அவன் காசை பிடுங்கி தின்றாய். இத்தனைக்கும் என்ன, நாளைக்கு நீ செய்த தொழுகை நோன்பு ஜக்காத்தினுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் பிடுங்கி அவன் கணக்கில் எழுதிடுவான். அப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. இவன் தான் முஃப்லிஸ். சொல்றாங்க, சொர்க்கத்தில் போவதற்கு இவன் கணக்கில் எந்த நன்மையும் இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இவன் தான் திவாலானவன், இவன் தான் திவாலானவன், இவன் தான் முஃப்லிஸ் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. காசு பணம் மேட்டரே கிடையாது. காசு பணம் இல்லாமல் இருக்கு ஒரு மென்னைகளான நாளைக்கு சனியா வரத்தான் போகுது, சனியா வந்தாச்சுன்னா அடுத்த நாள் நம்மளை விட்டு போத்தான் போகுது. ஏன்னா அல்லாஹ் அதுக்கு மால் தான் இருக்கிறான், பேர் வைத்திருக்கிறான். நாம தேடக்கூடிய அந்த சொத்து மால் என்றுதான் அதற்கு அரபியில பேர் வச்சு. மால்னா என்ன, சாய்ந்து செல்லக்கூடியது, அப்படியே வரும் இப்படியே போயிடும், இப்படியே வரும் இப்படியே போயிடும். நாம ஏதோ நாம சேர்த்து மாலை மூட்டையை கட்டி நம்ம என்னத்தை வைத்தாலும் ஒரு பக்கத்தில் புடிங்கிட்டு போகும்போது ஐயோ அப்படா அதான் இது அங்கே கொடுத்தமில்லையே இங்கே கொடுத்தமில்லையே நம்ம சொல்லுவோம். இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நாளை மறுமையில கொடுத்ததுமையோடு போய் நிற்கிற போது நமக்கு நரகத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிற போது அப்பதான் நாம திவாலானவனாக அங்கு மக்கள் மன்றத்தில் காட்சியளிப்போம், நாம் நரகத்திற்கு அனுப்பப்படுவோம். இவன் தான் என்ன முஃப்லிஸ் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ ஒரு மயிரளவுக்கு கூட அல்லாஹ் அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு நியாயம் வழங்காமல் அநியாயக்காரனை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். அநியாயக்காரனை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருந்தாலும் இவன் செய்த அநியாயத்திற்கான பரிகாரம் காணப்படும் என்பதை இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி இதை இன்னும் வலு சேர்க்கும் வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا تؤدن الحقوق الى اهلها يوم القيامه لا تؤدن الحقوق الى اهلها يوم القيامه. மறுமை நாளில் நிச்சயமாக உரிமைகள் உரியவர்களிடம் தீர்த்து வைக்கப்படும், கொண்டு சேர்க்கப்படும். உரிமைகளை உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கப்படும். உரிமைகள் உரியவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். அத்துன்னல் ஹுகூக்
ஹக்குகள் யாருக்கு பாத்தியப்பட்டிருக்கிறதோ அந்த ஹக்கை அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யப்படும்? சேர்க்கப்படும். அதான் உரிமைகள் யாரெல்லாம் இழந்து போய் நிற்பார்களோ அந்த உரிமைகளை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான்? கொண்டு போய் சேர்ப்பான். ஹத்தா யுகாதலி ஷாத்தில் ஜல்ஜாயி மின ஷாத்தில் கர்ணா. எந்த அளவுக்கு உரிமையை அல்லாஹ் உரியவனுக்கு கொண்டு சேர்ப்பான் என்றால், ஒரு கொம்பில்லாத ஆடு, ஒரு கொம்புள்ள ஆடு, அது நாளை மறுமையில் அதுக்கும் கணக்கு தீர்க்கப்படும். அது என்ன கொம்பில்லாத ஆடு கொம்புள்ள ஆடு? 2 ஆடு கொம்போடு இருந்த ஆடு தான். ஒன்று முட்டி கடைசியில் ஒரு ஆட்டுக்கு கொம்பு என்ன ஒடிஞ்சு போச்சு. இந்த ஆடு முட்டினதுனால அந்த ஆட்டுடைய கொம்பு என்ன சடக்குன்னு ஒடிஞ்சு போய் கடைசியில் கொம்பில்லாத ஆடு ஆயிடுச்சு. அது வாயில்லாத ஜீவன், அதுக்கு என்ன தெரியும்? ஆனால் அல்லாஹ் இந்த ஜீவனுக்கும் நாளைக்கு என்ன செய்வானா? கணக்கு தீர்ப்பான். எப்படி கணக்கு தீர்ப்பான்? இந்த ஆடு ஒன்று முட்டி தானே உனக்கு கொம்பு போச்சோ, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுடைய கொம்பை பிடிங்கி இந்த ஆட்டுக்கு எல்லாம் என்ன செய்வான்? சொல்லி விட்டுருவோம். அப்போ இந்த அளவுக்கு கணக்கு தீர்க்கப்படும் என்று சொன்னால், வாயுள்ள ஜீவன், அறிவுஜீவி மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அல்லாஹ் கணக்கு தீர்க்காம விடுவானா? கட்டாயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? கணக்கு தீர்ப்பான். அநியாயங்களுக்கு கணக்கு தீர்க்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை இன்னும் அழுத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.